நாளாக நாளாக எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது. மூச்செல்லாம் இரைக்கிற மாதிரி இருக்கு. வேர்க்குது சக்தி. அதான் கொஞ்ச நேரம் ஃபேன் முன்னாடி நின்னுட்டு வேலை செய்யலான்னு சொல்லி. என்னக்கா இதெல்லாம்? ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் என்ன பண்றது சக்தி? சந்தோஷமான விஷயம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும். ஆனா என்னோட நிலைமை தான் இப்படி இருக்குல்ல. இல்லக்கா, வேணாம். இப்போதைக்கு நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நாம பேசின மாதிரியே இருக்கட்டும்க்கா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சக்தி. அதுவும் இந்த வீட்ல ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு வேணும்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் நான் ஒருத்தி தானே செய்யணும். விடுங்கக்கா, அதுக்குதான் நான் இப்ப வந்துட்டேன்ல. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்படி வாங்க. ஏய் வாங்க. என்ன பண்ற? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் வரிசையா பண்றேன். இப்ப என்ன பண்ணணும்? காய்கறி எல்லாம் கட் பண்ணணுமா? நான் பண்றேன்க்கா. நீங்க போய் டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்து நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா. சக்தி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு சிரமம்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல. அக்காக்கு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? பேசாம போய் உட்காருங்க. போங்கக்கா. சரி சரி, நான் போறேன். நீ காய்கறி கட் பண்ணு, நான் பாக்குறேன்.